விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம். அதாவது இன்றைக்கு நிறைய பேர் இந்த அரசியல் விஷயங்களில் ரொம்ப ஆவலாக அடுத்து என்ன நடக்க போகுது, கூட்டணிகள் இந்த மாதிரி மாறுது, இப்படி போகுது, இன்னும் மாற்றங்கள்லாம் சில பேர் அவங்கவுங்க மாறி மாறி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல்லையும் நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் இல்லை இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இயக்கம், அதாவது எங்களுடைய கூட்டணி நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்னு ஒரு கட்சி பேசுது, ஒரு கட்சிகளில் மாறும் அப்படின்னு பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பகரமான நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா கட்சிகளையும் பாருங்கள், இப்போ முன்ன இருந்த மாதிரி இது சிரமமாக இருப்பாங்க, இல்லை இவங்க இப்படி மாறி போவாங்களா, இந்த மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு இன்னும் பல வாரங்கள், அதாவது சில வாரங்கள் மட்டுமே இருக்குது. அதை 15 தினங்களோ இல்லை 20 தினத்துக்குள்ளேயோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷனில் இருக்குது. அப்போ அதுக்கிடையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு அரசியல் வல்லுநர்கள் அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ 2026 சுருக்கமான ஒரு விஷயம் முடிச்சிடுவோமே. 2026 அதில் எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கூட்டணி ஜெயிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. இதற்கு முன்னால் ஆண்ட கட்சி அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இரண்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு இடையில புதுசாக அரசியல் களத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஜய்க்கும் திமுகவும் தான் போட்டி. இன்னமும் அதிமுகவோட திமுக மிகப்பெரிய கட்சி மாதிரியும் விஜய்க்கும் திமுக தான் போட்டின்னு பேசிக்கிறாங்க. அது எப்படி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி மிக மிக எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதிமுகவும் ஒரு மிக பழமாய்ந்த கட்சி, ஆண்ட கட்சி. இன்றைக்கு எந்த எலெக்ஷன்லையுமே நிற்காமல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விஜய் அவர்களுடைய கட்சி. மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. உடனே எடுப்பிலே நான் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்கிறது, அது அவருடைய கருத்து, மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்தேன் கொடுத்தேன்னு பேசிட்டு போயிட முடியாது. இப்போ அவர் இதே விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஊழலற்ற இதை உருவாக்குவோம், ஒரு நேர்மையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறார். முதல்ல அவர் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு புதியவர் வர்றாரு, கண்டிப்பாக அது மாதிரி செய்வாருங்கிறது எல்லா மக்களுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கும், எனக்கும் கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவரோட சேர்ந்துருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிக்கும் அப்படி இருந்தது. இப்போ பார்த்தா எந்த இவர் எல்லாமே ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கேருந்து வந்தவர்கள் தான் அவர் தான் பக்கத்தில் சேர்ந்துருக்கார். ராஜகுருவா நிறைய பேர்த்த வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்த நாட்டில் ஊழல் கட்சின்னு சொன்ன கட்சிகள், அதான் அவருடைய பாணியில் சொல்ல போனால் இதெல்லாம் ஊழல் கட்சியில் இருந்தவர்களையும் தான் தன்னுடைய இயக்கத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு நேர்மையான அரசியலை தர்றேன், ஊழலற்ற ஒரு கட்சியை தர்றேங்கிறவர் ஒரு பொறுப்புகளில் தன்னுடைய இயக்கத்துக்கு புதியவர்கள் நியமிச்சிருந்தால் நம்ம பாராட்டணும். ஆனால் அவருடைய தாற்பயம்னா இந்த திமுக அதிமுக போலவே தான் அவரும் இப்போ அங்கேருந்து வந்தவங்களை தான் சேர்த்து வச்சுட்ருக்காரு. அப்போ மீண்டும் அவர் என்ன கொடுக்க போகிறாருங்க? இதில் வேறு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா அவர்கள் அவங்க தான் எங்களுக்கு ராஜகுரு, அவர் அம்மாவுக்கே வழிகாட்டியவர், அந்த நெறிகளை காட்டி பெருமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்போ அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடக்கிற நாளைய கட்சி அவரே விஜயை ஆட்சி கொண்டாங்க என்ன செய்யக்கூடாது? அப்போ நாம் புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இந்த தமிழகம் இருக்கிறது, புதிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்ன விஜய் அவர்கள் இன்றைக்கு அவருடைய தரப்பில், அவருடைய இயக்கத்தில், அவருடைய தொண்டர்களுக்கு சீனி போச்சு. அதான் உண்மையும் கூட. அவருடைய தொண்டர்களுக்கு என்னடா அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார், இவர் தனித்துவமாக அதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு அவர் செய்யலையே, அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நம்ம கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்களுடைய இயக்கம் நிறைய விஷயங்களில் விஜய் அவர்கள் ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு
அரசியல் திறனாய்வு பெற்ற அரசியலில் வந்து இந்த மாதிரி அமைச்சரை பதவியில் இல்லாதவர்களை அவர் இணைச்சிக்கிட்டு பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதாவது திறம் வாய்ந்த நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. எம்ஜிஆர் முதல் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கங்க, அவர் கூட யாரெல்லாம் வச்சுருந்தார், அப்போல்லாம் புதியவர்கள் அவங்கெல்லாம். விஜயா ரெட்மண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி முத்துசாமி ஐயாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து லாயர்ஸ், இவங்கெல்லாம் அந்த மாதிரி படித்தவர்களை பட்டதாரிகளை கூட வச்சுக்கிட்டு செயலாக்கம் பண்ணார். அதில் வந்து நான் என்ன சொல்ல முதல் கட்சி ஆரம்பிக்கும் போது அது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரோட நான் ஒப்பிடலை விஜயை. ஆனால் நான் இப்போ பேச வர்ற விஷயம் என்னென்னா, நாங்கள் எம்ஜிஆரை வந்து பெருமைப்படுத்துகிறார், பாராட்ட வேண்டிய விஷயம். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் காடு உணர்ந்து சொல்கிறார். அதே அண்ணாதிமுகவில் வந்து அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆரோடலாம் யாரையுமே ஒப்பிடாதீங்க. விஜயே அதை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார் நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் ஓரளவுக்கு அறிவாளி. எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிடுவதை விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடாது, ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று கருதுகிறேன். காரணம் வந்து நாட்டில் வந்து ஒரு எம்ஜிஆர் ஒருன்னா ஒரு காமராஜர்லாம் இருக்க முடியுங்கிறது தான் எல்லாருடைய ஒப்பீனியன். ஆனால் எம்ஜிஆர் போல செயல்படுவோம் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்குள்ளே போனால் டைம் போயிடும் நிறையா. ஆனால் அவரை புகழ்ந்த மாதிரி இருக்கும். உண்மையே அதுதான். அதாவது எம்ஜிஆர் என்பவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார். தன்னுடைய சொத்தைகளை எந்த தலைவருமே இந்த நாட்டில் யாரும் அந்த மாதிரி செய்யலை. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சுருக்கூடாது. அவர் வாழும் காலத்தில் அது மாதிரி பண்ணியிருக்காரு. ஆதாரங்கள் இருக்குது, சட்டப்பூர்வமான விஷயங்கள் நீங்களே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி இவர்கள் செய்வார்களா? இது விஜய் அவர்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா? இல்லை விஜயை விட்டுருக்கேன், மற்ற கட்சி தலைவர்களையும் சொல்கிறேன், விஜயை மட்டும் நான் எடுத்துக்கல. இல்லை, எம்ஜிஆர் போல அப்படிங்கிறது யாரையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. நாட்டுக்காக வாழ்ந்து நாட்டுக்காக தன்னுடைய சொத்துக்களை தன்னையும் அன்றைக்கு வரைக்கும் அர்ப்பணித்து போனார். 40 ஆண்டுகளை கடந்த பின்னாலும் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய புகழை யாரும் ஒன்றும் செய்ய முடியல. மக்கள் மத்தியில் மக்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவராக எம்ஜிஆர் இருக்கிறார். அதுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அவர் உருவாக்கின இயக்கம் தான் அண்ணா முன்னேற்ற கழகம். அதுக்கு ஒரு நன்றியை சொல்லலாம். என்ன நன்றி சொல்லலாம்னா, பல்வேறு இடைஞ்சல்களுக்கு அப்புறம் கொரோனா வந்த காலத்தில் கூட சிறப்பாக ஆட்சியாளர். நம்ம வந்து அரசியலில் யாருக்கும் சாதகமாக நம்ம பேசலை. உள்ள சூழ்நிலையை அப்படியே அப்பட்டமாக இந்த சேனலில் நம்ம விளக்கலாம். அந்த கொரோனா வந்த காலத்தில் 2.5 ஆண்டு காலம் ஸ்தம்பிச்சு போச்சு. மனுஷனே வெளியே வரல. உங்களுக்கே தெரியும், நீங்களே அதை அனுபவிச்சிங்க. அந்த காலகட்டத்தில் சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு அற்புதமான புதிய முதல்வர். அன்றைக்கு ஒரு புதிய முதல்வர் தான். இனிமேல் முதல்வர் ஆனோம்னா பழைய முதல்வர். நான் கூட நினச்சேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் நாட்டில் சிஎம்மாக சத்தியமாக நினச்சேன். நாங்கள்லாம் முதல் சிஎம் சொல்லணும், இவர் தான் சிஎம் சொல்லுவேன். சிரிப்பு தான் வந்தது, உண்மையை சொல்கிறேன் ஓப்பனாக. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கெல்லாம் கணக்கில் கொள்ள விட சிறப்பான ஆட்சியை அவர் செய்திருக்கிறார். அதாவது அவர்கள் சொல்லுவாங்க, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சிக்கு நிகரான ஒரு ஆட்சி, நல்ல ஒரு ஆட்சியை தான் பழனிசாமி கொடுத்தாருங்கிறது மாற்றுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. யார் ஏற்றுக்கணும்? அவர் வேணால் ஒரு செங்கோட்டையன் ஐயா வேணால் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்கலாம். உண்மையாகவே வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி மதிக்கத்தக்க ஒரு ஆட்சி, மக்கள் விரும்பத்தக்க ஒரு ஆட்சி, எந்த நிலையிலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் மாணவர்களை எல்லாத்துக்கும் வந்து பாஸ் போட்டார். அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு +2 காலேஜ் போயிட்டுருக்க மாணவர்கள் எடப்பாடியை மறந்து விட முடியாது. எடப்பாடி அவர்கள் இல்லை என்றால் நிறைய பேருடைய லட்சக்கணக்கான மாணவருடைய வாழ்க்கையில் வந்து கல்வி முன்னேற்றம், அதாவது கல்வியுடைய அடுத்த கட்டம் கேள்விக்குறியாக இருக்கும். இதை இவ்வளவு பிரச்சனைகளை இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசியாக இதெல்லாம் ஒரு எடப்பாடி அவர்கள் செஞ்சுருக்காங்க. எடப்பாடியை வந்து மிக சாதாரணமாக யாரும் இடப்பட முடியாதுங்க. சிந்திச்சு பார்க்கணும். இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டளிக்கிறது அப்புறம் ஒரு நல்ல முதல்வர் இந்த நாட்டுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கணக்கில் எடுத்தோம்னா, ஆய்வு செஞ்சோம்னா, அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து வெகுஜன மக்கள்கிட்ட வெகுஜன மக்களுடைய மனநிலையில் முடிவாக இருக்குங்கிறதுலாம் அப்பட்டமான உண்மை. அதை பத்திரிகைகளோ பெரிய பெரிய ஊடகங்களோ மறைத்தாலும் கூட இன்றைக்கு நாம் வந்து மனசாட்சியோடு பண்ணுங்க வந்து இதை பேசிகிட்டு இருக்கோம். இது நாம் வந்து எந்த கட்சியும் சார்ந்தெல்லாம் பேசலை, உண்மையை பேசிகிட்டு இருக்கோம். மக்களின் மனசு என்னென்ன இதுதான் இருக்கா. அதனால் நான் வந்து அவரை குற்றம் சாட்டலை. நான் வந்து விஜய் அவர்கள் எனக்கும் பிடிக்கும், என்னையும் விஜய் ரசிகராக நீங்கள் எடுத்துக்கணும், தப்பு இருக்குது.
விஜய் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயுடைய படங்கள் சிறப்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அதிலெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் அவர் மீது இருந்த நம்பிக்கை அவரே அவருடைய செயல்பாடுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையை தகர்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. அதை விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் யாரை வேணாலும் கூட வச்சுக்கோங்க, தப்பில்லை. அரசியலில் முகம் காட்டும்போது அதிசயமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நீங்கள் புதுமை விரும்பி என்றால் புதுமையாக செயல்படுங்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்காது. அதை வந்து அறுதிட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் உற்று நோக்கி உங்களுடைய அரசியல் பார்வையை உங்களுடைய கட்சியை நீங்கள் புதுமையான முறையில், புதிய கோணத்தில், நேர்மையான முறையில் கொண்டு போகிறதா சில மாற்றங்களை இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் விஜய் அவர்களே. அதை நான் ஏன்னா உங்களுடைய ரசிகனாக இதை நான் உங்கள்கிட்ட இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம், ஸ்டாலின் ஐயாவுடைய அரசு இந்த 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அது 1000 பேர் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு மனசு வேணும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பட்டி தொட்டியெல்லாம் எல்லா மக்களும் எல்லா தாய்மார்களும் பாராட்டுகிறாங்க. மாற்றுக்கிறதுலாம் உண்மை கிடையாது. இப்போ இயக்கங்கள் இருந்தது. இப்போ பாருங்கள், அது வந்து தாய்மார்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அந்த பணம். அவர் உடனே எங்கள் பணத்தை தானே கொடுத்தாரு, உங்கள் பணத்தை கொடுத்தாரு, எங்கள் சில பேர் பிடிக்காதவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இது வந்து பயனளிக்கக்கூடிய விஷயத்தை, அதாவது ஸ்டாலின் ஐயா அவருடைய ஆட்சி வந்து தாய்மார்களுக்கு பயனளிக்கும் விதமாக 100% தாய்மார்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நிறைய செய்திருக்கிறார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் உடனே நம்ம வந்து குறை சொல்வதற்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து இன்றைக்கு சட்டத்திட்டத்தில் இப்போ யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, கல்வி இது பொதுப்படையாகவே எந்த ஆட்சி, இப்போ நான் வந்து இங்கே வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கல்வியில் மாற்றம் வேணும். அடிப்படை கல்வியில் உங்களுக்கு வந்து நாங்களாம் படிக்கும்போது மாதா பிதா குரு தெய்வம்னு படித்தோம். பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தை பேணணும்னு படித்தோம். அதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் இருந்தது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு நவநாகரிக விஷயமாக இன்றைக்கு இன்றைக்கு வெளிநாட்டுக்கு இதை படித்தா அவளை சம்பாதிக்கலாம், இதை படித்தா அவள் இதை மட்டுமே சொல்லி தந்துட்டு இருந்தால் நாடு காடாக தான் மாறும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன், இந்த பிள்ளைங்கள்லாம் நேர்மையானவர்களாக, அதாவது படித்தவர்களாக, பட்டம் பயின்றவர்களாக இருப்பார்களே தவிர மற்றபடி நேர்மையானவராக, மனிதநேயம் உள்ளவராக சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. கல்வியில் தான் உருவாக்க முடியும். இந்த அடிப்படை கல்வியில் வந்து மனிதநேயத்தை பற்றியும், காரணியத்தை பற்றியும், இறைசக்தி, நீங்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருந்துட்டு போங்க, அதுவே முதல்ல தவறான கருத்து. இறைசக்தி நம்பிக்கை முதல்ல வந்து பயமற்ற நிலையில் எல்லாருமே வாழணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இன்றைக்கு இல்லாமல், அதாவது நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அதாவது குருகுல கல்வி இருக்கும் பொழுது இந்த நாடு யதார்த்தம் வாய்ந்ததாகவும் சிறந்த ஒரு நாடாகவும் இருந்தது. குருகுல கல்வி என்றைக்கு அழிந்ததோ அப்போ அதில் தான் பின்னடைவுதான். இதை மறுக்க முடியாது. ஒரு இப்போ உங்களுக்கு சிரமம் இன்னைக்கு ஈஸியாக போதும், மேடையில் பேசிட்டு போயிருவீங்க. ஆனால் உங்களுடைய பையன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். ஒரு காலகட்டத்தில் அப்பாவுக்கு முன்னாடி நாங்களாம் நின்று பேச மாட்டோம், அப்படி வாழ்ந்தான். இந்த ஜெனரேஷன் அப்பாவே அடிக்கலாம், உதைக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா உங்களுடைய கல்வி. அன்றைக்கு வாத்தியாரை கண்டால் நாங்கள் சைக்கிளை விட்டு கீழே இருக்கோம், மரியாதை மற்றும் மதிப்பு இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து போய் இதெல்லாம் நம்ம தாங்க ஊட்டணும். வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம தாங்க கொண்டாடணும். கலாச்சாரம் அடைச்சி போச்சு, தமிழ் கலாச்சாரத்துடைய மாண்பு கெட்டு போச்சு. அந்த திராவிட மாடல் சொல்லிட்டு மனிதநேயத்தை சீர்குலைத்து அழித்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதநேயம் வந்து மிகப்பெரிய மனிதநேயமே அற்றவர்களாக இந்த மண்ணிலே வரக்கூடிய மனிதர்கள், அதாவது அடுத்த ஜெனரேஷன் இளைஞர்கள்லாம் அந்த மாதிரி அதாவது இந்த கல்வியால் உருவாகிட்டுருக்காங்க. மனிதநேயத்தை பற்றி உங்கள் கல்வி சொல்லித்தரணும், அவ்வையாரை படிக்கணும். திருக்குறள் என்ன பண்ணிருக்கு, சரி அப்படியே வச்சுக்கோம். திருக்குறளை போட்டிங்கல்ல, திருக்குறள் படி இந்த ஆட்சியோ அல்லது திருக்குறள் படி உங்களுடைய சட்டத்திட்டங்களோ அல்லது செயலாக்கமோ இருக்கா? திருக்குறளில் 10 பாடல் இருக்கார். புலால் இருத்தல், அதாவது இன்றைக்கி ஆடு வெட்டுற கடை எங்கே இல்லாமல் இருக்குது. தமிழ் தானேங்க, திருவள்ளுவர் தமிழ் தானே. அந்த தமிழ் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, 10 பாடல் எழுதியிருக்காரு. புலால் மறுத்தல்னு அதிகாரம் நான் சொல்கிறேன், போய் பாருங்கள். 10 பாட்டு எழுதியிருக்காரு. அதாவது ஊன் தின்று ஊனை வளர்க்காத, அதாவது சதையை தின்று இந்த சதையை உருவாக்காத, மாமிச உணவு கூடாது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது.
இதை இதை வந்து வன்மையாக அரசு கட்டிக்கணுமா இல்லையா? மதுவை வந்து எல்லா சித்தர்களுமே நீக்கியிருக்காங்க. திருவள்ளுவர் மது கல்லுண்ணாமையை பற்றி பாடியிருக்காங்க, ஔவையார் பாடியிருக்காங்க, எல்லாரும் பாடியிருக்காங்க. இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தை நீங்கள் அந்த பழைய ஏடுகளை புரட்டினால் அதன்படியாக இந்த ஆட்சி செவ்வனே செயல்படல. ஏன் நீங்கள் செயல்படலை? அப்போ நம்முடைய கலாச்சார மாண்பு அழிக்கப்படுதா? ஆட்சியாளர்களே அப்படி இருக்கக்கூடாதுல்ல. மது நீங்கள் அப்படி சரி இப்படி எடுத்துங்க. நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து பிராண்டி விஸ்கி எல்லாம் விற்கிறீங்க, இது இங்கிலீஷ்காரங்க தண்ணி, அதை நீங்களே இப்போ எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இதை யார் உற்பத்தி பண்ணுறா, யார் விற்கிறாங்கன்னு தெரியும். சரி, இதெல்லாம் பண்ணுறீங்களா? இந்த அரசுக்கு பெரும் வருமானம் இருக்குன்னு சொன்னீங்களா? நாங்கள் என்ன சொல்லுவோம், இது ஒரு தவறான செயல்னு அதிலே எழுதுறீங்க. எழுதிட்டு அதை எப்படி சார் நீங்கள் விற்கிறீங்க? இதுவே தவறான விஷயம் இல்லையா? சரி, பணங்கள் இது வந்து ஆதி காலத்திலேருந்து வந்த மரபு, தமிழின் மரபு. மரத்தில் ஏறி கல் இறக்கிறது, அதை வந்து மத்திய அரசு அதை வந்து சட்டமாக்கியிருக்கு, இப்போ அமுல்படுத்தியிருக்கு. அதுக்காக மோடியின் அரசுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அது தெரியுமா? அது எல்லா மக்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் வாயிலாக சொல்லிக்கிறேன். போன மாதம் 10 நாளைக்கு நான் படித்த பத்திரிக்கையில் இதை பாராளுமன்றத்தில் சட்டமாக்கி விட்டார்கள். அதாவது பனை மரத்தில், தென்னை மரத்துலேருந்து கல் இறக்கலாம், அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குது. ஆனால் அந்த மாநில அரசு அதை வந்து இன்னும் அதை விசாலப்படுத்தி அதுக்கு மிகப்பெரிய பச்சை கொடி காட்டணும். அப்போ தான் அது தமிழ் இனமான உணர்வுக்கு விட்டுட்டதாக நாம் எடுத்துக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் ரொம்ப காலம் ஏன் அதை நிப்பாட்டி வச்சிங்க? முதல்ல அது வாங்க, ஒரு மரம் ஏறி அவன் கல் விற்கிறத இதை விட கருதலாங்க. நீங்கள் மனசாட்சிப்படி இருக்கா? முதல்ல பாருங்கள். பிராண்டி கடையில் ஓட்டிவிட்டு பாறை ஓட்டிவிட்டு அதுக்கு பெரிய அமௌண்ட்டை கப்பம் கட்ட வச்சு கட்சிக்காரர்கள் வந்து அதை எடுத்துக்கிறதும் அந்த பிஸ்னஸ் மைண்டோட பார்த்து கோடி கணக்கில் வாங்கி அப்புறம் போட்டு வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு இப்போவே அப்படிலாம் திட்டம் திட்டிங்க. இது வந்து முறையற்ற செயலாக இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ் ஊர் நல்லுலகம் என்ன சொல்கிறோம் அதன்படி செயல்படலாமே. இப்போ பழனிசாமி அவர்களுக்கும் அதே தான். இப்போ நாளைக்கு அவர் இந்த கொள்கை வைக்கிறாங்க. இல்லை, விஜய் அவர்கள் வந்து அதாவது என்னென்னா முதல்வர் சீட்டை நோக்கிய பயணத்தில் எந்தெந்த கட்சிகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை தான். தமிழ் ஊர் நல்லுலகப்படியாக விஷயங்களை செய்ய வேண்டியதானே. நீங்கள் தமிழ்நாடு தானே இது. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆணையிட வேண்டியதானே? தமிழர்கள் எல்லா பேருமே இருக்கணும்னு நிறைய இடங்களில் தமிழ் பேரை இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. இதெல்லாம் யார் கண்ணுட்டுருப்பாங்க? நிறைய இது மாதிரி சொல்கிறதா நிறைய சொல்லலாம். அது மாதிரி இந்த கல் இறக்குவதற்கு அனுமதி இதுவரைக்கும் மறுத்ததே அவலமான விஷயம். ஒரு தமிழன், ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரன், அவனுடைய கைப்பில் மண் அடித்த மாதிரி தான் அர்த்தம். பனைமரம் ஏரியாவில் கல் இறக்கினாங்க. அதுக்கு இந்த கடையை நீங்கள் மூடினீங்கன்னா பாராட்டணும். மதுவே வேண்டாம்னா அந்த கடையை மூடணும். நீங்கள் தனிப்பட்ட வியாபாரம் செய்கிறதுக்காக ஒரு தமிழுடைய கலாச்சாரத்தை தொட்டு ஆட்சி எல்லாரும் இதை வந்து இதை பூரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நாட்களாக இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மது விற்று சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகளாக நீங்கள் மாறியதை வன்மையாக குற்றம் சாட்டுகிறோம். ஒரு தமிழர் என்ற இனமான உணர்வோடு அதை வந்து நாங்கள் வந்து குற்றப்பட்டியலில் சேர்க்கலாம். 2 கட்சியுமே சொல்கிறேன். ஒரு முறை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தான் சரி, திமுக தான் சரி, இனிமேல் வரக்கூடிய அது விஜய் நாளைக்கு அவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லது நம்ம சீமான் ஐயா அவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவருடைய கொள்கையாக தான் இருக்குது. நாங்கள் கல்ல இருக்கோம், அதெல்லாம் அவர் ஆரம்பத்தில் அவர் தான் கூவிக்கிட்டே இருக்காரு. அது பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம இவங்க எடப்பாடி ஐயா அவர்களும் சொல்லிக்கிறேன், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாளைக்கு வர இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சிகளாக எது வந்தாலுமே தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழனுடைய மாண்பையும் தமிழனுடைய அந்த இனமான உணர்வையும் மிகைப்படுத்தி அதை சீர்தூக்கி சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த நாட்டுக்கு வேணுங்கிறதான் இந்த பத்திரிகை தெளிவாக மக்கள் சார்பாக நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். 2வது நல்ல விஷயம் என்ன, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த அடிப்படை கல்வியில் நீங்கள் வந்து மனிதநேயத்தை முதல்ல வந்து மனிதநேயம் புகட்டப்படணும். மனிதநேய சிந்தனைகளை வந்து பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லித்தரணும். முதல்ல வந்து இந்த முதல்ல வந்து அதாவது மேலை நாட்டு கலாச்சாரம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கலாச்சார சீரழிவை நீங்கள் முதல்ல அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அரசால் தான் முடியும், அரசால் மட்டும்தான் முடியும். அரசே கட்டவிழ்த்து விட்டதோ என்று நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்கூலில் கொண்டாந்தீங்கன்னா எல்லா பக்கமும் சரியாக இருக்கும். இது மேலாட்டு கலாச்சாரம். அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னா பொட்டு வைக்காமல் போகிறது. இது பார்த்தா நாங்கள்லாம் வந்து இது வந்து கலாச்சார சீரழிவு தான்.
அன்றைக்கு வந்து ஒரு தமிழ் பெண் என்றால் அவளுக்கென்று ஒரு இலக்கணம் இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. தமிழ் இளைஞன் என்றால் அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த மாதிரி கலாச்சாரத்தை அரசு ஆராய். இன்னைக்கு பாருங்கள் எல்லாரும் எப்படிலாம் அலைகிறாங்க. ஒரு ஒரு போட்டிருக்க உடையில் இருந்து நடையில் இருந்து அவங்களுடைய அனைத்து விஷயங்களுமே மேலை நாட்டை நோக்கிய பயணத்தில் எல்லாரும் அந்த மாதிரி தான் பயணிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால் ஏகப்பட்ட தவறுகளுக்கு ஆளாகி அவங்க வாழ்க்கையை சீரழிஞ்சு கொடுத்த அவங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும், அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அறிஞர் அண்ணாதுரை சொன்னதாக நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பறைசாற்றிருக்கேன். அந்த அதாவது அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்கக்கூடிய அரசு முதல்ல விழிப்புணர்வோட மாணவர்கள் அதை பள்ளிக்கூடத்துலேருந்து கொண்டு வந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை வந்து பள்ளிக்கூடங்களில் பாடங்களாக நீங்கள் வைக்கணும். அதான் எங்களுடைய எந்த அரசு வந்தாலும் செய்யணும். இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ இதெல்லாம் செய்யணுங்கிறத கோரிக்கை வைக்கணும். ரெண்டாவது வந்து இன்றைக்கு 26 ஒரு அரசியல் வட்ட பார்வையாளராக என்னுடைய பார்வையில் நிறைய பேரோட நம்ம நிறைய ஊர்களுக்கு பயணிக்கிறோம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 மாவட்டங்களை நான் சுற்றி வந்திருக்கேன் இப்போ சமீபத்தில். அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் 20 மாவட்டங்களே சொல்லலாம். 20 மாவட்டங்களை சுற்றி வந்த அளவில் மக்களின் மனநிலை என்னவாக இருக்குன்னா, எடப்பாடி முதல்வர் அப்படிங்கிற எடப்பாடினா அடுத்த முதல்வர்கள் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் யாருமே எனக்கு பகை இல்லை. எல்லாருடைய நல்ல விஷயங்களையும் நம்ம எப்போதும் பாராட்டுவோம், எல்லாருடைய கெட்ட விஷயங்களையும் எப்போதும் எதிர்ப்போம். இந்த நிலையில் மக்களின் தொண்டனாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், சேவை மனப்பான்மை உள்ளவனாக மட்டும் நாங்கள் இருக்கோம். இந்த சேனல் அப்படி தான் இருக்குது. இந்த சேனலில் நாங்கள் வைக்கிற விஷயம் என்னென்னா, மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களின் மனநிலை என்னவாக இருக்குன்னா, அடுத்த முதல்வர் எடப்பாடி வர வேண்டும்னு இருக்குது. ஒன்று நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அஸ்ட்ராலஜர். நான் நிறைய இதில் நான் பேசியிருக்கேன். முன்னே என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் படி நான் கணக்கில் எடுத்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடப்படியான கணக்கு அப்படி பார்க்கும் பொழுது முதல் இடத்துல வந்து எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் தான் முதல் இடத்துல நிற்கிது. நான் சொல்ல வந்து பிரசன்ன ஜாதகம். யாரிடமும் யாருடைய தேதியும் பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு பார்க்குறேன். ஏன்னா பிறந்த தேதியெல்லாம் முடிச்சு அவங்க தருவாங்களா கரெக்டாக அது அப்படின்லாம் செக் பண்ண நடத்து. அது கிடையாது. பிரசன்ன ஜாதகமும் ஒன்று இருக்குது. அந்த டைமில் பிரசன்னம் போட்டு பார்க்குறது. அப்படி நம்ம பார்த்ததில்ல 3 முறைக்கு 6 முறை பார்த்துருக்கோம். இந்த 6 முறைகளுமே கணக்கில் வந்தது என்னன்னு கேட்டால், எடப்பாடி அவர்கள் இந்த 26 முதல்வராக, அதாவது தேர்தல் நடைபெற்று வந்தால் அதில் வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய கணக்கு, அதாவது ஜோதிட கணக்கு வருவது. இதை நான் இந்த இதில் நான் பதிவிடுறேன். சரியா? அதற்காக வந்து உடனே மற்றவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்லாம் கிடையாது. ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது இது வந்தது. மக்கள் ஆய்வு செய்யும் பொழுதும் மக்களுடைய மனநிலை எடப்பாடி முதல்வராக வர வேண்டுங்கிறது தான் இருக்குது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மனசாட்சிக்கு உண்டான தகவல். அதே போல் இவர் விஜய் அவர்கள் வருவார்னா நல்ல, அதாவது பலம் பொருந்திய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பார். அதை மாட்டுக்கிறது. ஏன்னா அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. விஜய் அவர்களுக்கான ரசிகர் கூட்டம் இருக்குது. அவர் ஒரு பலம் வாய்ந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பார், செயல்படுறார். அதில் என்றைக்கும் அது மாறாது. அவர் பலம் வாய்ந்த, ஏன்னா அரசியல்னு வந்துட்டார். நான் பின்வாங்கலை. அப்போ ரஜினி ஐயா கூட பின்வாங்கினார். நான் அவர் பல காரணங்கள் சொல்லிட்டு நான் அரசியல் வரேன், அப்புறம் போனார். குடி வரைக்கும் வந்தார், அப்புறம் போயிட்டார். ஆனால் இவர் ரசிகர்களை ஏமாற்றாமல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் நன்றி, அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அவர் எப்படி அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா, இந்த 26 வந்து அவர் தான் சிஎம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருக்கு இல்லைங்கிறது தான் எங்களுடைய ஆய்வில் நாங்கள் கண்டது. ஆனால் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் திறன் வாய்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக நீடிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. சரி, அப்போ திமுகவுடைய நிலைப்பாடுன்னா கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு உள்ள அந்த ஓட்டு வங்கி, அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஓட்டு வங்கி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவருடைய கட்சிக்காரர்கள் அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னும் கூட்டணியில் கூட நிறைய மாற்றங்கள் உருவாக்குன்னு கேள்விப்பட்டுருக்கோம். அது உண்மையும் கூட இந்த காங்கிரஸ் இதாக இருக்கட்டும், மற்ற நான் அதை வந்து திருச்சி பேசலை. பொதுவாக நிறைய விஷயம் இன்னும் குழப்பகரமாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலுமே மற்ற இயக்கங்களை கணக்கிடும் பொழுது நம்ம கிடைச்ச
மக்களின் மனசறிஞ்சும் சோதிடத்தின் நிலையறிந்தும் நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 26இல் முன்னாள் முதல்வர் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி அமைகிறேன். அற்புதம், ஆனந்தம்.